ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் வெள்ளை உளுந்து, ஓமம், அதாவது அப்புறம் உப்பு, இது மூணுத்தையும் சேர்ந்து நல்லா பிசையணும். பிசைஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா பக்குவமாக நம்ம மாவு அந்த அச்சியில் போடுறதுக்கு நல்லா பிசையணும். பிசைஞ்சாதான் அந்த அச்சிக்கு உள்ள போட முடியும் முறுக்கு அச்சில. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். பசி நேரத்தில் ஒரு தூண்டுதலுக்காக இது சாப்பிட்டோம்னா நம்ம பசிலாம் நல்லா அடங்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம ராகி, ஓமத்துக்கு பதிலாக கொள்ளும் போட்டு ஆரோக்கியமான முறுக்கும் நம்ம அது செய்யலாம். அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதை போடலாம். இது அச்சு நமக்கு ஒரு அச்சு முறுக்கு அச்சில் 2 முறுக்கு சுடுற அளவுக்கு அதனுடைய கொள்ளளவு இருக்கு. அப்புறம் அந்த கரண்டி ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயிலே நல்லா நம்ம எண்ணெயில் அந்த ஜல்லிக்கண்டி அதிலே துவிட்டு எண்ணெயை ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது செய்யும்போது கரண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு ஒட்டாது, நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதில் நம்ம கடலப்பயிறு சில பேர் ஆட் பண்ணுவாங்க. கடலப்பயிரெலாம் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கடிப்பு அதிகமாக நம்மளால கடிக்க முடியல. நாங்களும் பயன்படுத்தி பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா பொறப்பொறப்பாகவும் இருக்குது. நல்லா குழந்தைங்களும் அப்புறம் பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா மொருவலாக இருக்குது, நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது ஒரு கலோரிகள், கார்போஹைட்ரேட்டு இந்த அரிசி மாவில் இருக்குதுன்றதுனால நம்ம கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் பொரிச்ச உணவுன்றதுனால நம்ம மிதமாக எடுத்துக்கலாம். உளுந்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த சிவப்பு அணுக்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு இந்த உளுந்து களி நல்லா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.